இங்க பாப்னு ஒரு பையன் காலேஜ் ஹாஸ்டல்ல குளிச்சிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்க அந்த காலேஜ்ல இருக்கிற சில புள்ளி பசங்க அதை பார்த்துட்டு மாட்டினாண்டா எனக்கு பம்பர கட்ட மண்டையான்னு அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறானுங்க. அவனை தூக்கிட்டு போய் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்ல வீச இவன் ஒண்ணுமே போடாம இருக்கிறத பார்த்து அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்க இருந்த ஜெட்டுன்னு ஒரு பையன் மட்டும்தான் அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்றான். பாபு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பாபு அந்த காலேஜ் பக்கமே வந்திருக்க மாட்டான். அது முடிஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஜெட்டுன்ற பையன் வளர்ந்து அக்கௌண்டன்ட்டா வேலை செஞ்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு Facebookல ஏதோ ரிக்வெஸ்ட் வருது. யாருன்னு பார்த்தா பாப் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கான். சரி மீட் பண்ணலாம்னு சொல்லி அன்னைக்கு நைட் அவனை பார்க்க போனான். ஹே மச்சான் அப்படின்னு பின்னாடி இருந்து வந்து ஒருத்தன் கூப்பிட, டேய் யாரா நீ, பயப்படாத காலேஜ்ல பேஸ்கெட் பால் கோர்ட்ல தூக்கி போட்டானுங்களே அவன் தான் நானு. என்னடா WWE ராக் மாதிரி மாறிட்டேன் அவன் ஃப்ரெண்டு கேட்க, எனக்கு குண்டா இருக்கிறது பிடிக்கல, அதனால 10 வருஷம் தொடர்ந்து டெய்லியும் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணேன், அதனால தான் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன்னு சொல்ல, சரி மச்சான் நான் போய் உனக்கு ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு பாபு கிளம்ப. அப்ப பாபு உட்காந்து இந்த சேரை ஒருத்தன் எடுக்க வரான். தலைவா அந்த சேர்ல ஆளுங்க வருவாங்க அங்கேயே வச்சுட்டு போங்கன்னு சொன்ன உடனே, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ அப்படின்னு ஜெட்டு அவன் அடிக்க வர, என்னடா அங்க சத்தம் அப்படின்னு பாபு அங்க வரான். உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிரு, உன் ஜிம்பாடி எல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு அவன் சொல்ல, நீ என்னோட நண்பனை அவமானப்படுத்திட்ட, நீ மன்னிப்பு கேட்டாகணும்னு பாப் சொல்ல, உடனே அந்த பார்ல இருந்த இன்னும் ஒரு 4 பேர் அவன் கூட சேர்ந்துடுறானுங்க. பாபு ஒத்தாலாம் நிக்கிறான். நாங்க 4 பேர், உன்னால என்ன பண்ண முடியும், எனக்கு புள்ளி பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அங்க இருந்து அந்த 4 பேரையும் அடிச்சு போட்டு பொழந்துடுறான். இது அவனோட நண்பன் ஜெட்டு பார்த்து வியந்து போய் பார்த்துட்டு இருக்கான். 10 வருஷம் கழிச்சு ஆளே மாட்டியாப்பா நீ தான்டா என் மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வரானுங்க. 2 பேரும் அவங்க படிச்ச பழைய காலேஜுக்கு போறானுங்க. அங்க போனா இவனுக்கு இவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வருது. இவனெல்லாம் தூக்கி போட்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா அந்த அவமானங்கள் தான் இவனை செதுக்கி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட் அவனோட நண்பனோட வீட்டுக்கே போய் தங்கிக்கிறான். உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு அவன்கிட்ட கொடுக்க, இவன் ஏதோ சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு வர மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு வருவான். ட்ரெஸ் நல்லா இருக்கு, இனிமே அந்த ட்ரெஸ்ஸை நீயே வச்சுக்கோன்னு அவன் சொல்லிடுவான். சரி மச்சான் அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலைல விடிஞ்சு பார்த்தா பாப் எல்லாத்தையும் அலங்கோலமா போட்டு தூங்கிட்டு இருக்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சில பேர் வந்து பாபோட போட்டோ காட்டி, இவன் உங்க வீட்டுல இருக்கானா, இவனை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, என் மச்சான் உள்ளதான் படுத்திருக்கான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, இவங்க உடனே கன் எடுத்துட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க உள்ள போய். ஆனா அதுக்குள்ள பாபு எஸ்கேப் ஆயிருவான். ஏன்டா இவனுக்கு தேடுறானுங்க, இவன் வேற எங்கேயோ போயிட்டான்னு ஒண்ணுமே புரியாம ஆபீஸ்க்கு போவான். அங்க போனா கதவுக்கு பின்னாடி இவன் நின்னுட்டு இருப்பான். யாரா நீ, எதுக்குடா வந்த, என்ன ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுறாதரான்னு அவனோட நண்பன் கேட்க, அப்புறம் தான் சொல்றான், நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், என்னை கொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வராங்க, அதனால அவன் வீட்டுல வந்து ஹைட் ஆகலாம்னு நினைச்சேன், ஆனா அங்கேயும் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ வாம இருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள அங்க பிடிக்க ஆளுங்க நிறைய பேர் வந்துருவாங்க. சரியான ஃபைட்டு கன் ஷாட்லாம் நடந்து பாபு எப்படியும் அவன் நண்பனை காப்பாத்தி அந்த ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கண்ணாடி உடைச்சிட்டு கீழே விழுவானுங்க பாருங்க. சரியான சீனா இருக்கும். அப்படியே கீழே போய் ஒரு பலூன்ல விழுந்து அப்புறம் அங்க இருந்த ஒரு கார் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிருவானுங்க.